வெல்கம் டு வேர்ட்ஸ் ஃப்ளாஷ். கர்த்தருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோலையும் காத்திருப்புக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுமாம், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சமாய் இருக்குமாம். பார்க்கலாமா? யாரெல்லாம் வேதத்தில் காத்திருந்தாங்க, எவ்வளவு நாள் காத்திருந்தாங்க, யாரெல்லாம் இங்கே சொல்ல வராங்கன்றதை பார்க்கலாம். என்னாச்சு லிடியா? என்ன எப்படி இருக்கிறப்பா? ரொம்ப சோர்வா இருக்கிற. என்னாச்சு? என்னக்கா, ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் என்னக்கா குறையாவா இருக்கேன்? நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், என் விசுவாசத்துக்கு கூட நான் நல்லா தான் இருக்கேன். ஆனாலுமே நான் நினைச்சது ஏன் நடக்க மாட்டேங்குது? நான் எவ்வளவு நாள் தான் நான் அப்படியே காத்துட்டு இருக்கிறது? இந்த மாதிரி எல்லாம் யாராவது காத்திருப்பாங்களா? இந்த மாதிரி காத்திருந்தாங்கப்பா லிதியா. நம்ம வேதாகமத்துல தாத்தா நோவா, ஆப்ரஹாம், தாவீது, மோசே எல்லாரும் காத்திருந்தாங்க. உங்களுக்கு நாங்க சொல்லட்டுமா அவங்க எல்லாம் எவ்வளோ வருஷம் காத்திருந்தாங்கன்னு? ஆனா ஒண்ணு லிதியா, நம்ம எல்லாம் அவ்வளோ வருஷம் காத்திருக்க போறது இல்ல. ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டாரு. உங்களுக்கு ரொம்ப இரக்கம் செய்வார். அவரு உங்களுக்கு சீக்கிரத்துல அவர் அற்புதம் செய்ய போறாரு. உதாரணத்துக்கு நாங்க வேதத்துல இருந்து சொல்லட்டுமா? ஓகே, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு இப்ப சொல்றோம். நோவா தாத்தா 120 வருஷம் காத்துட்டு இருந்தாங்களாம். அப்படியா? ஆமா. மோசஸ் 40 வருஷம் காத்துட்டு இருந்தாங்களாம். தாவீது 12 வருஷம் காத்துட்டு இருந்தாருமா லிதியா. ஆமா. ஆபிரகாம் 25 வருஷம் காத்துட்டு இருந்தாங்க. சாரா 10 வருஷம் காத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? யாக்கோபு 22 வருஷம் காத்துட்டு இருந்தாங்கம்மா. என்ன லிதியா, ஒவ்வொருத்தரா சொன்னாங்க இல்லையா? ஒவ்வொருத்தர் எப்படி காத்திருந்தாங்கப்பா? பல வருஷம் காத்திருந்திருக்காங்க. ஒண்ணுமே இல்ல இல்லையா? பாத்தியா, நோவா தாத்தா 120 வருஷம் காத்திருந்திருக்கிறாங்க. எவ்வளோ லாங் டைம் இல்ல. யோசேப்பு கூட 13 வருஷம் காத்திருந்தாரு. அத சொல்ல நாங்க விட்டுட்டோம், அதான் சொன்னேன். ஆனாப்பா, வேதத்துல இவ்வளோ பேர் இவ்வளோ லாங் டைம் காத்திருந்தாலும் தேவன் உனக்கும் எனக்கும் சீக்கிரத்துல அவர் அற்புதம் செய்கிற தேவன். சரியா? நீ காத்திருக்கிறதல் பத்தி நீ கலங்கவே கலங்காத லிதியா. ஆண்டவர் உனக்கு நல்ல வெகு சீக்கிரத்துல இன்றைக்கே அவர் உனக்கு அற்புதம் செய்வாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுமாம், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சமாய் இருக்குமாம். என்ன, நீங்க யாராவது காத்துட்டு இருக்கிறீங்களா லிதியா போல? உங்களுக்கு தான் அதிசயம் இப்போது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.